அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கித்தாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இதன் ஆசிரியர் ஷிஹாபுதீன் அபில் அப்பாஸ் அஹமது பின் அந்நகீப் என்பதாகும். இந்த பாடத்தினுடைய தலைப்பாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடத்தில் நாம் பார்க்கிறோம். ஃபஸ்லுன் ஃபி ஷுரூத்தில் மபீஇ, விற்கப்படக்கூடிய பொருட்களுக்கு நிபந்தனைகள் இது சில நிபந்தனைகள் இருக்கு, 5 நிபந்தனைகள். அந்த 5 நிபந்தனைகளிலே உள்ள பிரிவாக இருக்கும் இந்த பாடம். 189வது பாடத்திற்கு இதே நாம் தலைப்பாக வைத்திருக்கிறோம். இதற்கு முன்னர் படித்த 188வது பாடத்திற்கும் இந்த தலைப்பை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த பாடத்தில் இந்த தலைப்பின் கீழ் இந்த 5 நிபந்தனைகளை கண்டோம். அதற்கு பிறகு சில பொருட்களை விற்கப்படுவது கூடாது என்பதை பற்றி நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அது என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இப்ப அந்த 189வது இந்த பாடத்திற்கு சென்ற அந்த பாடத்தினுடைய தலைப்பையே நாம் தலைப்பாக இட்டிருப்பதால் பகுதி 2 என்பதாக இதை நாம் இந்த தலைப்பிற்கு இன்னும் கூடுதலாக சில வாசகங்களை சேர்த்து 2ஆம் பகுதியாக நாம் இதை அமைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா படிக்கின்ற இந்த கல்வியில் மேலும் வளர்ச்சி அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவாளர்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்கொடை கொடுத்து உதவி செய்பவர்கள் இன்னும் படைத்தவர்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். இன்னும் பல சேவைகள் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக இந்த உம்மத்திற்காக நடைபெறுகிறது என்பதையும் பெற்று வருகிறது என்பதையும் உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் கொடுக்கும் இடத்தில் ஆக்கி வைப்பானாக. உங்களது நன்கொடையின் மூலமாக அல்லாஹு தஆலா ஈருலகிலும் உங்களுக்கு நன்மை அல்லாஹ் தந்தருள்வானாக. வியாபாரத்திலே தொழில்துறைகளிலே எல்லாவற்றிலும் வளர்ச்சி தருவானாக. வியாபாரத்தினுடைய எதிர்களிலிருந்து அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்தை பாதுகாத்திடுவானாக. மென்மேலும் அல்லாஹு தஆலா நல்ல வளர்ச்சியும் தந்தருள்வானாக. வியாபாரத்திலே பரக்கத்தை தந்தருள்வானாக. நோயற்ற வாழ்வை தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த அடிப்படையில் பயணிக்க அல்லாஹ் நம் எல்வேர்களுக்கும் நற்கிருப்பை செய்வானாக. இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்திற்கு செல்வோம். இந்த பாடத்திலே முன் சுருக்கமாக சொல்கிறார்கள் ஆசிரியர் அவர்கள், வலா பைஉ நிஸ்பின் முஅஜ்ஜனின் மின் இனாஇன் அவ் சைஃபின் அவ் சைபின். என்ன அப்படின்னா, பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த பொருட்களை விற்கிறது கூடாதுங்கிறாங்க. அதாவது வலா யஸ்ஸிஹுன்னு இருக்கும் இந்த இடத்துல. வலா யஸ்ஸிஹு பைஉ நிஸ்பின் முஅஜ்ஜனின் மின் இனாஇன் அவ் சைஃபின் அவ் சைபின் சொல்றாங்க. அதாவது என்னென்ன பிரச்சனைகள் வரும். உதாரணமாக ஒரு பாத்திரம்னு வைங்களேன். அந்த பாத்திரத்துல பாதி உனக்கு பாதி அவருக்குன்னு சொல்லி வியாபாரம் செய்யறது கூடாது. அதனால பிரச்சனைகள் வரும். அந்த வியாபாரம் சரியாகாது, செட் ஆகாது. அது மாதிரி அவ் சைஃபின், அது மாதிரி அதாவது வாழை விற்கிறார், கத்தி வாழை இருக்குல்ல, பாதி உனக்கு பாதி அவருக்கு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அந்த வியாபாரம்லாம் கூடாது. அவ் சௌபின், அல்லது ஆடைய, ஒரு சட்டை விற்கிறாரு அல்லது ஒரு சட்டை துணி விற்கிறாரு, இது உனக்கு பாதி அவருக்கு பாதின்னு சொல்லி சொல்லக்கூடாது. என்ன நீ தனியா வாங்கிக்கணும். ஏன்னா அது மாதிரி ஒரு நபருக்கு தான் விற்க முடியுமே தவிர இதையெல்லாம் 2 நபராக கூறு போட்டால் அது வியாபாரம் கூடாது. அதனால பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். அதனால இந்த மாதிரி வியாபாரங்கள் செய்வது சிஹத்தாக ஆகாது, கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதான் முன்சுருக்கமாக இந்த பாடத்தில் நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்து கதா குல்லு மாத்தன் குசு கீமத்துஹு பில் கத்இ வல் கஸ்ரி. அதாவது சில வஸ்துக்களை துண்டிப்பதனால, அதில் அந்த வஸ்துவை முறிச்சு ஒடிச்சு வைக்கிறதுனால என்ன செய்யணும்னா அதனுடைய வேல்யூ குறைஞ்சிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களையும் இருக்கிறது சிஹத்தாக ஆகும், கூடாது. சொல்லி விற்கலாம், அது வேற. இவ்வளவு இது ஒடிக்காது, இது என்னதுன்னா இது துண்டிச்சதுங்க, ஏன்னா இது துண்டிக்கப்பட்ட வஸ்துவங்க. அதாவது பழம் இருக்குது, அதை பாதியை வெட்டி வைக்கிறது, இது கூடாது வியாபாரம். ஆனால் சொல்லி விற்கலாம், இவ்வளோ ரேட்டுங்க, ஆனால் இது வெட்டப்படாமல் இருந்தால் இவ்வளோ ரேட்டு, வெட்டப்பட்டதுனால இன்ன ரேட்டுங்க அப்படின்னு சொல்லி விற்கலாம், அது கூட தெளிவான வியாபாரம் இருக்கும் மொத்தத்தில். ஏன்னா அமர்வல் கசிரி, முறிச்சு விற்கிறது வஸ்துக்களை வேற வியாபாரமாக. காய்கறிகள் இது போன்ற வஸ்துக்களை முறிச்சு விற்கிறது இருக்குல்ல, அது மாதிரி உதாரணம். அது மாதிரி முறிச்சு வச்சோம்னா தான், முருங்கைக்காய் முழுசா வச்சா அது வேற, ஒடிச்சு வச்சிருந்தோம்னா ரேட் போகாது. இப்போ அதுக்குண்டான ரேட்டு தான் கொடுக்கணும். அதனால் இந்த மாதிரி வஸ்துக்களை என்ன செய்கிறது, வியாபாரம் செய்வது. இதனுடைய இந்த வஸ்துவை முறிப்பதனால், வெட்டுவதால் அதனுடைய ரேட் குறைவாகமோ அந்த ஒவ்வொரு வஸ்துவும் இருக்கிறது கூடாது, சரியாக ஆகாது.
அப்படி விற்கிறதாக இருந்தால் அந்த முறிச்சதுக்கு பிறகு ரேட் கம்மியாகும், அந்த ரேட்டில் விற்கலாம், அது தப்பு இல்லை. அது மாதிரி சில வஸ்து இருக்குது, அது துண்டிச்சாலும் அதனுடைய ரேட் குறையாது. உதாரணமாக துணி வியாபாரம் செய்கிறாரு, ஒரு ரோல் வச்சிருப்பாரு, பெரிய ரோல், அதில் துண்டிச்சு துண்டிச்சு கொடுப்பாரு, இதனால் அதனுடைய ரேட் குறையாது. ஒரு மீட்டருக்கு என்ன ரேட்டோ அதான், எத்தனை மீட்டர் வாங்கினாலும் அதே ரேட்டு தான். அந்த மாதிரி வியாபாரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதனுடைய ரேட் குறையாது. இப்போ இல்லம் தன் புஸ்தகம் அதான் சொல்ல, அது ரேட் குறையவில்லையானால் கதோவின் தகைனின், உதாரணமாக கட்டியான ஒரு துணி அல்லது ரோலு, நம்ம இந்த காலத்தில் நம்ம சொல்கிறோம், அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அது நமக்கு தெரியல. இந்த மாதிரி அந்த வஸ்துக்களை மீட்டருக்கு அடிப்படையில் கணக்கு பண்ணி இருப்பதனால அந்த வியாபாரம் கூடும் ஜாசாங்கிறாங்க. இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பாக நாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய கல்வியிலே மென்மேலும் வளர்ச்சி அல்லாஹ் தந்தருவானாக. மொத்தத்தில் வியாபாரம் என்பது இப்போ இப்போ உள்ள வியாபாரம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, இப்போ இந்த காலத்துல உள்ள வியாபாரம் மண்ணை கூட காசாக்குறாங்க, மண்ணை கூட காசாக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒன்றாக இருக்குது. பழஞ்சோரை விற்கிறாங்க, ஒரு காலத்தில் பழஞ்சோறுனா கழிஞ்சிருச்சு, அப்போ இப்போ பழஞ்சோரை டப்பாவில் அடைச்சி அதை இன்னும் ரேட்டு சொல்லி போட்டு விற்கிறாங்க. ஏன்னா சொல்லி தான் விற்கிறாங்க, இது பழங்காஞ்சி, இது என்ன ரேட்டு, அது ஏன்னா ஊட்டச்சத்தாக இருக்குது. பழைய காலத்துல அந்த உணவு இருக்குது, அதை டப்பாவில் அடைச்சி விற்றோம்னா இத்தனை நாள் இது கெடாது அப்படின்னு சொல்லி அது டேட்லாம் இருக்குது. நுகர்வோர் அந்த அதிகாரிகள்லாம் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய வியாபாரங்கள் இருக்குது. ஆக இந்த பேசிக்கில் நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மூலமாக இமாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறது அதுக்கு சரியாக செட் ஆகாது. ஒரு வஸ்துவை முறிப்பதனால துண்டி, உதாரணமாக ஆட்டை முழுசாக வச்சு அதுக்கு ஒரு ரேட்டு, ஆட்டை வெட்டி விற்றோம்னா அதுக்கு இன்னொரு ரேட் ஆகும். அப்போ ஒன்றுக்கும் ஒரு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? ஸ்கேல் விற்கிறோம், ஸ்கேல் நோட், நம்ம ஸ்கேல் ஸ்கூலில் நம்ம அழகு கோடு போடுறோம்ல, ஸ்கேல் அதை ஒடிச்சிட்டு அதுக்கு விலை இருக்குதாங்க? ஸ்கேலை பேனா ரெண்டாக உடைச்சிட்டா விலை இருக்குதா? இதெல்லாம் விற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வஸ்துவை சொல்லலாம். இதெல்லாம் ஒடிச்சிட்டா முறிச்சிட்டா அது மாதிரி துண்டிச்சிட்டா கறியை ஒரு மொத்தமாக இப்படி வச்சுருந்தா, மொத்தமாக வெட்டாமல் வச்சுருந்தா அது ஒரு ரேட், வெட்டம்னா இன்னொரு ரேட் ஆகிடும். இந்த மாதிரி வஸ்துக்கள் இருக்குத, சில வஸ்துக்கு உதாரணம் பாதி நோட் புக் பாதி இருக்குது, இப்போ பாதியை விற்கிறது நோட் புக்கை, ஸ்கொயர் நோட் இருக்குத முழுமையாக விற்றாதான் அதுக்கு ரேட்டு, பாதி விற்றா அப்படின்னா அதுக்கு என்ன ரேட் இருக்குது? ரேட்டு இருக்காது இல்லையா? அதெல்லாம் அது கூடாமல் போயிடும். சில வஸ்துக்களுக்கு அது டப்பாவில் இருக்கும், அந்த டப்பாவில் பேக்கிங்காக இருக்கும், அதை உடச்சி விற்க முடியாது. அதை விற்கிறதுனால என்ன செய்யும்னா ரேட் கம்மியாயிரும். அதை அதை உடச்சி விற்றாங்கன்னா அதுக்கு என்ன செய்யும், அதுக்கு தகுந்த ரேட்டு தான் வரும். அப்போ அந்த மாதிரி சில வஸ்துக்கள் இருக்குது, அதை அந்த மாதிரி விற்பது முறிப்பதை கொண்டோ, துண்டிப்பதை கொண்டோ, உடைப்பதை கொண்டோ அதை விற்கிறது கூடாது. ஆனால் சில காய்கறிகளுக்கு உதாரணமாக சீனிக்கிழங்கு இருக்குது, அது மாதிரி வள்ளிக்கிழங்கு இருக்குது, சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இதை உடச்சி என்ன செய்யலாம், விற்கலாம். ஆனால் இப்போ கருப்பட்டி இருக்குது, 3/4 கிலோ கருப்பட்டி வாங்குறோம், 1/4 கிலோ கருப்பட்டி வாங்குறோம், 2 சில்லு பெரிய சில்லு முழு சில்லாக இருக்கும், ஆனால் 200 கிராம் தான் வரும். அப்போ அதை சரி சமம் பண்ணுறதுக்கு அந்த முழு சில்லுலேருந்து ஒரு கட்டியை வெட்டி கொடுக்கறது, அப்போ இதுக்கு அதே ரேட்டு தான் வரும். இதில் எந்த விதமான கீமத்தையும் பாதிப்பு ஏற்படாது. 1 கிலோ கருப்பட்டி என்ன ரேட்டோ அதே ரேட்டை அனுசரிச்சுன்னா 1/4 கிலோ கருப்பட்டி வாங்கினாலும் கொடுப்பாங்க, அந்த ரேட் அப்படி கிடச்சிரும். 1/4 கிலோ ரேட் என்னவோ அதை 1 கிலோ ரேட்டை அனுசரித்து அதை டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு வியாபாரம். சில வியாபாரம் இருக்குது, அந்த பொருளை உடைப்பதனாலேயோ துண்டிப்பதனாலேயோ அதை என்ன செய்யும், அதனுடைய கீமத்து இருக்காது, குறைஞ்சிரும். அதில் ஒரு பெரிய லாபத்தை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இதில் உதாரணமாக பேனா உடைச்சி கொடுக்கறது, அது யாரும் வாங்க மாட்டாங்க. பேனா உடைச்சிட்டா நம்ம கத்தி 2ஆக உடைச்சி கொடுக்கறது யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ இதனுடைய ரேட் குறைவாகுமோ அது குறைவான ரேட்டுக்கு விற்கலாம், அது தப்பில்லை. ஆனால் குறைவான ரேட்டு உள்ளது அதிகமான ரேட்டுக்கு விற்க முடியாது. இப்போ சந்தையில் நம்ம பார்க்குறோம், அதாவது வெள்ளைப்பூடு இருக்குது, முழு பூடாக விற்றா ஒரு ரேட்டு, அதிக ரேட்டு. முழு பூடு இல்லாமல் உதிர்ந்த பூடாக இருந்தால் அது ஒரு ரேட்டு. அதனால் அது கழிஞ்சு வர்றது, அதில் சுற்றி இருக்கும், சொல்லை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை வாங்குவார் பாதிக்கப்படுவார். அதனால் முழுசாக உடைக்காமல் இருந்தால் ஒரு ரேட்டு, உடைச்சா வெள்ளைப்பூண்டுக்கு இன்னொரு ரேட்டு. ஆக இந்த மாதிரி வியாபாரங்களில் அந்தந்த நுணுக்கங்கள், அந்தந்த இடங்களை கவனித்து இந்த வியாபாரத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது வியாபாரிக்கும் நட்டம் ஏற்படக்கூடாது, நுகர்வோர் அதை விலை கொடுத்து வாங்குபவருக்கும் நட்டம் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். ولا بيع ما لا يقدر على تسليمه كعبد عابق وطير طائر ومغصوب. இப்போ இதிலிருந்து ஆசிரியர் அவர்கள் ஒரு சட்டத்தை பேசுகிறார்கள். என்ன அப்படின்னா,
வலா பைஉ மாலா யக்திரு அலா தஸ்லீமிஹி. தஸ்லீமிஹி ஒரு தமீர் மபீஅ். அந்த விற்கப்படக்கூடிய பொருளை ஒப்படைப்பதின் மீது அவர் சக்தி பெற மாட்டாரே, அந்த பாய சக்தி பெற மாட்டாரே. அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை விற்குதல் நுகர்வோருக்கு இது சிஹத்தாக ஆகாது, கூடாது. இதுக்கு உதாரணம் சொன்னாதான் அது புரியும். அதாவது விற்கப்படக்கூடிய பொருள், அதை விற்பவருக்கு, நான் முஷ்டரிக்கு, வாங்குபவருக்கு, வாங்கக்கூடியவருக்கு என்ன செய்யணும், வாங்கக்கூடிய இடத்துல ஒப்படைப்பதின் மீது விற்பவர் சக்தி பெற்று இருக்கணும். அது மாதிரி கஅப்தின் ஆபிகின், உதாரணமாக ஓடி போன ஒரு அடிமையை போல, அந்த அடிமையை இருப்பது கூடுமா, இருக்க முடியுமா, முடியாது. அவன் எந்த ஊர்ல இப்போ ஓடி போய் இருக்கிறானோ, மறைஞ்சிருக்கானோ எந்த இடத்துல, அவன் அந்த அடிமையும் இருக்கிறது கூடாது. அது சிஹத்தான வியாபாரம் இல்லை. அதான் சொல்றாரு, அந்த அடிமையை பிடிச்சி ஒப்படைக்கல, வாங்குபோர் நுகர்வோர் இடத்துல, முஸ்திரி இடத்துல ஒப்படைக்கணும். பாய தயிரின் தாயிரின், அது மாதிரி பறக்கக்கூடிய ஒரு பறவையை போல, அதையும், அந்த பறக்கக்கூடிய பறவை நான் விற்கிறேன், புறா மேலே வந்து பறந்து போகுது கொக்கு, சாயந்தரம் பார்க்கல ஒருத்தன் சொன்னா, இது 12 கொக்கையை நான் உன்ன இடத்துல இருக்கிறேன், எவனாவது ஏற்றுக்கிறோன்னா இந்த கேனப்பையிலாவது, சாத்தியம் இல்லை. ஒமசூபின், அது மாதிரி கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை விற்கிறது. ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், அவன்கிட்ட இருந்து ஒரு 5 பவுன் நகையை திருடிட்டு போயிட்டு பறிச்சுட்டு போயிட்டான். அவன் நல்லா தெரியுது இந்த ஊருக்காரன் தான் இன்னவன் தான் சொல்லி, அவன் இந்த மாதிரி கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொருளை திருடிட்டு போயிட்டான், அதை வந்து விற்கிறது கூடாது, விற்க முடியாது, எவனும் வாங்கவும் மாட்டான். ஏன்னா லாக்கின் என்றாலும் இன்பா அல் மக்சூப மிம்மை யக்திரு அலா இன்திஸாஇஹி ஜாஸ. ஏன்னா இன்பாவுடைய கபர், இன்பா அல் மக்சூபுடைய கபர் ஜாஸ. லாக்கின் என்றாலும் இதுலேயே ஒரு சின்ன மக்சூபுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை அதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மசாயில சொல்றாரு. என்ன அப்படின்னா, கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொருள், கொள்ளையினிடமிருந்து அந்த பொருளை வாங்குபவர் சொல்றாரு, அந்த பொருள் எனக்கு ரொம்ப அவசியங்க, கொள்ளையை அடிச்சுட்டு போனா அவன் 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 யாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊருடைய கொள்ளையன் யாருங்கிறது எனக்கு தெரியும், இவன் தான் அடிச்சிருப்பான், அந்த பொருளை அவன்கிட்ட இருந்தால் நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா நான் போய் போனால் அவன்கிட்ட நான் பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு நுகர்வோர், முஸ்தரி, வாங்குபவர் என்று சொன்னால், அவரிடமிருந்து, கொள்ளையினிடமிருந்து அந்த பொருளை கலட்டி எடுப்பதற்கு, மீட்டி எடுப்பதற்கு சக்தி பெற்றால் அந்த மாதிரி வியாபாரம் ஜாயிஸ். அப்படி மீட்டி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அதில் வந்து பலகீனமாயிட்டான், ஆஜிஸ் ஆயிட்டான் என்று சொன்னால், இப்போ அந்த பொருளை வாங்கியவன் மகசூபான பொருளை கைப்பற்றலை, கொள்ளையினிடமிருந்து கைப்பற்றுறதான் அவன் வந்து அது அவன் கொடுத்த பணத்திற்கு அந்த பொருளை வாங்கினதாக அர்த்தம். இல்லாட்டி பணம் பாயோட இருக்கும், அப்போ முஸ்தரிக்கு பொருள் கிடைக்காது. அப்போ அந்த நிலை ஏற்பட்டால் அப்போ முஸ்தரி அந்த அந்த முஸ்தரிக்கு இஷ்டம் இருக்குது, அவன் யார்கிட்ட இருந்து பொருளை வாங்கினானோ பாயா இடத்துல, எப்பா அவனை பிடிக்க முடியலப்பா, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், பணத்தை ரிட்டர்ன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது. அதான் இப்போ சொல்கிறாங்க. லாக்கின் என்றாலும் என் பால் மக்சூப, கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை அந்த அவன் வியாபாரி விற்றான், மிம்மன் யக்திரு அலா இன்திஸாஇஹி, மிம்மன் அந்த ஒருவனுக்கு, யக்திரு அவன் சக்தி பெறுவானே, அலா இன்திஸாஇஹி அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை கலட்டுவதின் மீது, கொள்ளையனிடமிருந்து அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை, கொள்ளை அடித்தானே அந்த கொள்ளையனிடமிருந்து அதை கலட்டுவதின் மீது சக்தி பெற்று இருக்கிறான் அந்த முஷ்தரி. யாரு? முஷ்தரி, அந்த பொருளை வாங்கியவன். அந்த ஒருவனுக்கு, அந்த ஒருவனிடமிருந்து அந்த ஒருவனுக்கு, அந்த பாய் இருக்கானே, அதாவது வியாபாரி விற்றால், கொள்ளை அடிக்கப்பட்ட பொருளை என விற்றால், அவன் சம்மதத்தோட அவன் இஷ்டப்பட்டு வாங்குறான், முஸ்தரி வாங்குறான், ஜாஸ, இப்போ இந்த வியாபாரம் கூடும். ஏன்னா முஸ்தரி சொல்றான், நான் வாங்கிக்கிறேங்க கொள்ளடிக்கப்பட்ட பொருளை கொள்ளை கிடக்கிறது, அதை நான் செஞ்சுக்கிறேங்க, அப்படி முடியலன்னா நீ பணத்தை தந்துருங்க அப்படி சொல்றது. அந்த கலட்டுதல், அந்த பொருளை கலட்டுதல், கொள்ளையிடமிருந்து கலட்டுதல், பிடுங்குதல் என்பது இயலா என்று, பிடுங்குதலுடைய விஷயத்தில் இயலாமை தெளிவாகிவிட்டால், முஸ்தரி, அந்த முஸ்தரியினுடைய இயலாமை வெளியாகிவிட்டால், தெளிவாகிவிட்டால். ஏன்னா முஸ்தரி அவன் வந்து சொல்றான் வியாபாரிகிட்ட, எப்ப நான் பொருளை அவன்கிட்ட கைப்ப பறிக்க போனேன், அவன்கிட்ட பறிக்க முடியலங்க, அவன் விடாக்கொள்ளன் கடா கொண்டானா இருக்கும், பயங்கரமான ஆளா இருக்கிறான் என்று அந்த பாயுடைய முஸ்தரி, முஸ்தரி அந்த பொருளை வாங்கியவனுடைய இயலாமை வெளியாகிவிட்டால் அவன் வந்து சொல்றான், அதனால ரூபா தந்துருங்க என்று வியாபாரி இடத்தில் கேட்டால், ஃபலஹு அந்த வியாபாரி
தெளிவாகிவிட்டால், அவனுடைய முஸ்தரியுடைய நுகர்வோருடைய அந்த இயலாமை தெளிவாகிவிட்டால், ஃபலஹு அந்த முஸ்தரிக்கு அவசியமாக ஆகும், ஜாயிஸாக ஆகும், அல் ஹியாரு அந்த பொருளை வாங்கியவனிடமிருந்து திருப்பி கொடுத்து பணத்தை வாங்குதல் என்ற அந்த இஷ்டம் அவனுக்கு இருக்குது, அவசியமாக கூடும். அப்போ பய இடத்துல போய் சொல்லி அவன் வந்து தன்னுடைய இயலாமையை சொல்லி நான் கொடுத்த பணத்தை தந்துருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொருளுக்கு உண்டான தொகை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுதல் அந்த முஸ்தரிக்கு, பொருளை வாங்கியவனுக்கு இருக்குது, பாயக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை இதில் இருந்து தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இந்த மசலாவில். ولا بيع نصف من معين من إناء أو سيف أو ثوب وكذا كل ما تنقص قيمته بالقطع والكسر فإن لم تنقص كثوب ثخين جاز. இது வரைக்கும் ஒரு மசாயில். ولا بيع نصف معين ولا بيع نصف معين من إناء أو سيف أو ثوب. அதாவது பாத்திரத்திலிருந்தோ அல்லது வாள், சண்டை போடுற வாள், யுத்தம் செய்யக்கூடிய வாள், அது மாதிரி இப்போ பெரிய கத்தின்னு வச்சுக்கலாம். ஹவு சௌபின் அல்லது உடை, ஆடை இருக்குத, இந்த மூன்றையும் சொல்றாரு குறிப்பா. உடை, வாள், அது மாதிரி பாத்திரம், இந்த மூன்றில் இருந்தும் குறிப்பிடப்பட்ட, ஏன்னா இந்த மூன்றில் எதாவது ஒன்றும் குறிப்பிடப்பட்ட ஒரு பகுதியை, பாதி, உதாரணமாக பாத்திரத்தில் பாதி நான் வாங்கிக்கிறேன், மீதி பாதி அவர் வாங்கிட்டு, ரெண்டு ஒரு சகோதரர் ரெண்டு பேரும் வாங்கிக்கிறோம். கதௌபின் உடைய இது சைஃபின் வாழை வாங்கினாரு, இவருக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லி வாழை வாங்குறாரு. தௌபின் ஆடையை வாங்கினாரு, இவருக்கு பாதி, இந்த பாதி எனக்கு, அந்த பாதி அவருக்கு, அதாவது கொஞ்ச நாள் நான் போட்டுக்கிறோம், கொஞ்ச நாள் அவர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஸ் கொடுத்து வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரே பாத்திரத்திலிருந்து, ஒரே வாளிலிருந்து, ஒரே ஆடையிலிருந்து குறிப்பிடப்பட்ட அந்த பகுதியை விற்குதலும் சரியாக ஆகாது, அந்த வியாபாரம் கூடாதுங்கிறான். அது சாத்தியமே இல்லை. ஆனால் ரெண்டு பேர்களும் ஒன்றுபட்டு வாங்கினாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கிறோம், ஃபைன். உதாரணம் மலைக்கோட்டை, ஒரு சில நேரம் நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கிறேன். உதாரணம் வண்டி 2 வீலர் வாங்க, ரெண்டு பேரும் காசு போட்டு வாங்குறாங்க, பாதி எனக்கு பாதி உனக்கு. வாங்குறவன் இஷ்டப்பட்டா ரைட்டு, ஆனால் பாதின்னு சொல்லி விற்க முடியாது. வியாபாரி விற்க முடியுமா? ஒரு தலுக்கு தான் வாங்க முடியும், ரெண்டு பேரும் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. பாத்திரம், ஒரு பாத்திரத்தை ரெண்டு பேரும் நான் புழங்கிக்கிறோம், அதில் பகுதி விற்கலாமா? பாதியை வெட்டி விற்க முடியுமா? இல்லை பகுதியை நீ வச்சுக்க, பாதியை அவன் வச்சுக்கன்னு சொல்லி அப்படி சேராக விற்க முடியுமா? முடியாது. வாழும் அப்படி, ஆடையும் அப்படித்தான். இதெல்லாம் சாத்தியமாகாது. வியாபாரி ஒருவருக்கு தான் விற்க முடியும், ரெண்டு பேருக்கு சேர்த்து விற்க முடியாது. நாளையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா, ரெண்டு நானும் துட்டு தானே இருந்தேன், அவரும் துட்டு தானே தந்தான்னு சொல்லி சண்டை பிடிக்க வந்துடுவாங்க. அதனால் அது மாதிரி வியாபாரம் கூடாது. ஓகேதா, அவ்வாறே எப்படி முன்னாடி உள்ள அந்த பகுதியை இருப்பது கூடாது. அவ்வாறே குல்லு மா தன்குசு கீமத்துஹு, எந்த குல்லுமா அப்படிப்பட்ட ஒவ்வொரு பொருளும் தன்குசு குறையுமே, கீமத்துஹு அந்த வஸ்துவினுடைய, அந்த ஒவ்வொரு வஸ்துவினுடைய, அதாவது கீமத்தின விலை, விலை மதிப்பு குறையுமே, விலை குறையுமே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவும் விற்குதல் ஜாயிஸாக ஆகாது. அதாவது ஒக்கதா லா யஸிஹு பைஉ குல்லி மா தன்குசு கீமத்துஹுன்னு சொல்லி அது முகத்தரில் வச்சுக்கணும். பில் கத்இ அந்த வஸ்துவை துண்டிப்பதை கொண்டோ, வல் கஸ்ரி அந்த வஸ்துவை முறிப்பதை கொண்டோ அதனுடைய ரேட் குறையுமே, அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை விற்குதல் லா யஸிஹு ஸிஹத் ஆகாது, அந்த வியாபாரம் கூடாதுங்கிறாரு. உதாரணமாக கல் பில் கத்இ வெட்டுவதை கொண்டு என்னங்க, உதாரணமாக ஒருவர் என்ன செஞ்சாரு, ஒரு இது இருந்துச்சு, ஒரு வாழை இலை விற்றாரு. வாழை இலையை பாதி விற்றாருன்னா அது ரேட் இருக்குமாங்க? யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. வெங்காயம் வெட்டி கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. தேங்காவை கீரி கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. முழு தேங்காய் தான் வாங்குவாங்க. ஏன்னா இப்போ தேங்காய், சில்லு தேங்காய் இப்போ விற்கே இல்லை. பெரிய பெரிய மார்க்கெட்லேயும் சரி, இப்போ சிட்டிகள்லையும் சரி, முதல்ல தேங்காய் துண்டுலாம் விற்றாங்க, இப்போ அதே விற்கலை, முழு ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கிறான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஆடையில் உதாரணமாக என்ன செய்கிறது, ஒரு பகுதி அதை ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். பாய், படுக்கிற பாய் இருக்குது, அதில் வெட்டி வச்சுக்கோங்க அப்படின்னா அதுக்கு விலை இருக்காங்க? அந்த பாய் முழுசாக இருந்தால் தான் விலை. அதை பாதி வெட்டி நீ பாதி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அது சில பொருட்களில் சாத்தியப்படும். பெரும்பாலும் அப்படி. உதாரணம் நோட் புக் விற்கிறாரு, பாதியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை துண்டிச்சு பாதியை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு மீதி பாதியை இன்னொருக்கு விற்க முடியுமா?
இதெல்லாம் சாத்தியமில்லாதது. அதான் சொல்றார் பில் கத்இ வல் கஸ்ரி வ இல்லம் தன்குஸ். வியாபார பழம் இருக்குது, பழத்தை பாதி பழத்தை வெட்டிட்டு அப்படின்னா அது பழத்துக்கு ரேட் இருக்குமா? கூடாது. அழுகிய பழத்துக்கு ரேட்டு கம்மியாயிரும். இப்போ இல்லம் தன்குஸ், அப்படி ரேட்டு குறையாவிட்டால் கசௌபின் சஹைனின், உதாரணமாக கட்டியான ஆடையை போல இது இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ரேட் ஆடையை வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் வெட்டி வெட்டி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ரோல் வாங்கினா அதுக்கு ஒரு ரேட்டு, பாதி ரோல் வாங்கினா அதுக்கு ஒரு ரேட்டு, அதை இன்னும் கொஞ்சம் வாங்கினா அதுக்கு ஒரு ரேட்டு. அப்போ இந்த மாதிரி அதனுடைய ஒரு வஸ்துவாக கெட்டியான ஒரு ஆடையை போல என்று வெட்டி வெட்டி கொடுக்கிறார். வெட்டுவதை கொண்டோ குறிப்பதை கொண்டோ, அதாவது அதை பிரிப்பதை கொண்டோ அதனுடைய ரேட் குறையாவிட்டால் அப்படி ஒரு வஸ்துவாக இருந்தால், உதாரணம் ஆடையை போல ஜாச ஓடும், ஜாச பைஉஹு, அந்த வஸ்துவை விற்பது கூடும் அர்த்தம். வலா யஜூசு பைஉல் மர்ஹூனி தூன இதனில் முர்த்தஹினி. இப்போ எந்தெந்த பொருட்களை விற்கப்படக்கூடாது இந்த நிலையில அப்படிங்கிற அந்த மசாயில சொல்லிக்கிட்டே வராங்க. அதாவது அடமானமாக வைக்கப்பட்ட பொருளை விற்குதல் ஜாயிஸாக ஆகாது, கூடாது. அப்போ வலா யஜூஸ் கூடாது, ஆகுமாக ஆகாது. பைஉல் மர்ஹூனி, அந்த அடமானம் வைக்கப்பட்ட பொருளை விற்குதல் அது கூடாது, ஆகுமாக ஆகாது. தூன இதினில் முர்த்தஹினி, அடமானம் வைத்தாரே அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய அனுமதியோடு விற்கலாம், தப்பில்லை. வலா பைஉல் ஃபுதூலியி வஹுவ, அவரை விராக்கில் வச்சிருக்க ஃபுதூலினா என்ன அப்படின்னா அந்நியவருடைய பொருளை விற்குதல். அந்நியவருடைய பொருளை விற்குதல் ஜாயிஸாக ஆகாது. வலா பைஉல் ஃபுதூலிக்குன்னா மேல் மிச்சம்னு அர்த்தம். அந்த இடத்துல மேல் மிச்சம்ங்கிற அர்த்தம் இல்லை, அந்நியவருடைய பொருளை விற்குதல் சிஹத்தாக ஜாயிஸாக ஆகுமாக ஆகாது. வலா யஜூஸு பைஉல் ஃபுதூலிங்கிலி லா யஜூஸுங்கிற முபாரியான பெயரில் இது மாத்தூஃப் முகத்தரில் வச்சுக்கணும். வஹுவ ஃபுதூலின்னா என்னங்க, இது வரைக்கும் இங்கே பிராக்கெட்டு ஐ எபி அமால வைரிஹி, ஏன்னா அடுத்தவருடைய அவர் அல்லாதவருடைய பொருளை விற்கிறார, அவர் அல்லாதவருடைய பொருளை விற்குதலாக இருக்கும். அப்படி விற்கிறது கூடாது. வைரி விலாயத்தின், அந்த பொருளுக்கு இவருக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை. விலாயத்தின பொறுப்பு, இவருடைய அந்த பவருக்கு கீழே இல்லை, பொறுப்பின் கீழ் இல்லை, இவருடைய அந்த பிடி இல்லை அவருக்கு. அந்த பொறுப்பு அந்த பொருளினுடைய பொறுப்புதாரி இவர் அல்ல. இவர் பொறுப்புதாரியாக இல்லாமல் அன்னையவருடைய பொருளை விற்குதலாக இருக்கும். இந்த மாதிரி வியாபாரம் செய்வது கூடாது. ஒலா வக்காலத்தின், அந்த பொருளுக்குரியவர் இவரை தனக்கு பகரமாக அந்த பொருளை நீங்க வித்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவரை பகரமாக ஆக்கவும் இல்லை. வக்காலத், அவரிடத்துல பொறுப்பு ஒப்படைக்குதல், அந்த பொறுப்பு ஒப்படைக்காமல் அந்நியருடைய பொருளை, ஒலா வக்காலத்தின்னா அந்த பொருளுக்குரியவர் இவரிடத்துல பொறுப்பை ஒப்படைக்காமல் அந்நியவருடைய பொருளை விற்குதல் அது ஜாயிஸாக ஆகுமாக ஆகாது. என்ற மசாயில் இதுவரைக்கும் நாம் தெரிந்து கொண்டோம். அது மாதிரி வாங்க நாம பார்க்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா, வலா யபுலுகு வலா பைஉ சாரி வலா யபுலுகுல வலா பைஉ மாலம் யுஐயின் கஅஹதில் அப்தைனி. இப்ப குறிப்பாக ஆக்காமல் ஒரு பொருளை விற்குதல், வலா பைஉ வலா யஜூஸு பைஉன் இருக்கும். வியாபாரம் செய்வது கூடாதுமா ஒரு பொருளை லம் யுஐயின், இன்ன பொருளை விற்கிறேன், இன்ன பொருள் தான் என்று குறிப்பாக ஆக்காமல் ஒரு பொருளை விற்குதல் கூடாது. அஹதில் அபுதைனி, 2 அடிமைகளில் ஒரு அடிமையை போல. 2 அடிமை இருக்கிறாங்க, முன்னாடி அடிமை வியாபாரம் காலத்து இருந்துச்சு. இஸ்லாமாத் வந்ததற்கு சனஞ்சனமாக அது ஒழித்து கட்டியது. 2 அடிமைகளை ஒருத்தன் கருப்பா இருக்கான், இன்னும் வெள்ளையா இருக்கிறான். இன்னும் கருப்பு அடிமையா வெள்ளை அடிமையான்னு தெரியல, உதாரணத்துக்கு சொல்றான். தெரியாம விற்கிறது, அதாவது அது குறிப்பிடாமல் விற்கிறது, இந்த வியாபாரம் கூடாது. வலா யஜூஸு எல்லாம் வலா யஜூஸு வலா யஜூஸு அப்படிங்கிற முகதல் வச்சுக்கணும். வலா பைஉ ஐனின் காயிபத்தின் அனில் ஐனி, இன்னும் கண்கூடாக பார்க்கப்படக்கூடிய ஐன் பொருள் இருக்கிய திடப்பொருள், அந்த திடப்பொருளை தொட்டும் மறைவாக இருக்கக்கூடிய ஒரு திடப்பொருளை, அதாவது கண்கூடாக தெரிகின்ற அந்த திடப்பொருளுக்கு பகரமாக, தொட்டும்னா பகரமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு திடப்பொருளை விற்குதல் அதுவும் ஜாயிஸாக ஆகாது. எங்கேயோ வச்சிருக்கிற ஒரு பொருளை அத இதுக்கு பகரமா இதை வச்சுக்குங்க அப்படிங்கிற வியாபாரம் செய்யறாரு. உதாரணமா ஒரு தங்கம், இந்திய தங்கத்தை கொடுக்கறாரு. கேரட், இந்திய தங்கத்தினுடைய கேரட் மதிப்பு கம்மி. அவர் சொல்றாரு துபாயிலேருந்து தங்கம் வருங்க அடுத்த மாசம், இதை வச்சுங்க அதுக்கு பாரமாங்கிறார். இந்த வியாபாரம் கூடாது.
அதான் சொல்றார் ஒலா பை ஐன். அது நம்ம தெரிஞ்சுமா பண்ணிட்டோம், இது கூடாது. மிஸ்ல் உதாரணமாக ஒரு சொல்றார் பிஅத்துக தௌபல் மர்வஸிஜல்லதி ஃபீ கும்மி. அப்ப அவர் சொன்னாரு மிஸ்லு பிஅத்துக தௌபல் மர்ஸவிய்ய அல்லது ஃபீ கும்மி, என்னுடைய சட்டை அந்த கை கை அந்த இடம் இருக்குல்ல, அந்த கை கஃப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கையினுடைய அந்த இது மணிக்கட்டு வர அந்த சட்டையினுடைய கும்மு இருக்கு இல்லையா, என்னுடைய கும்மிலே உள்ள இந்த வடிவ இந்த வடிவம் மாதிரி, இத மாதிரி ஹராசான் நாட்டுல மர்சவி என்ற இடத்துல தயாரிக்கப்படக்கூடிய இந்த ஆடையை உன்னிடத்தில் நான் விற்றேன். அப்ப அவருடைய கும்முல வேறொரு, அதாவது கை பகுதியில, ஆடையினுடைய கை பகுதியில இன்னொரு ஆடை இணைக்கப்பட்டிருக்குது. இப்ப சொல்றாரு, இந்த ஆடையை போல நான் குராசான் நாட்டுல மர்சவிங்கிற இடத்துல அந்த இதே ஆடை இருக்குது, அந்த ஆடையை உன்னிடத்துல நான் விற்றேன்னு சொல்றாரு. அதான் சொல்றேன் பிஅத்துக தௌபல் மர்சவிய்யல்லதி ஃபீ கும்மி, என்னுடைய சட்டையினுடைய கையினுடைய அந்த பகுதியிலே, அதாவது அந்த மணிக்கட்டு வர போட்டிருக்கோம்ல அந்த கும்மு சொல்லி அந்த அந்த பகுதி, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த ஆடை இருக்குத, குராசான் நாட்டில் விற்கப்படக்கூடிய, அதாவது குராசான் நாட்டில் இருக்கக்கூடிய மர்சவி என்ற ஒரு ஊர், அந்த ஊர்ல விற்கப்படக்கூடிய அத்தகைய ஆடையை போல உள்ள ஆடை, அந்த ஆடையை உனக்கு நான் விட்டு விட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்ப கண்ணில், ஆனா அவர் ஏற்கனவே பார்த்துருக்கிறாரு, ஆனா வந்து அது பெரும்பாலும் அதான் அந்த ஆடையத்தான் இருக்கும், அதுல மாற்றம் இருக்காதுன்னு சொல்லி அவர் நம்புறாரு. இது ஒரு சூரத் மசாலா. வல் ஃபர்சல் அதுஹம, அது மாதிரி கருப்பு குதிரையை நான் உனக்கு விற்றேன். அதாவது பிஅத்துக்கல் ஃபரசல் அதுஹம, கருப்பு குதிரையை உனக்கு நான் விற்றேன் என்று ஒருவர் சொன்னார். அல்லது எப்படிப்பட்ட கருப்பு குதிரை, இஸ்தபுலி, இஸ்தபுலி என்ற இடத்திலே உள்ள அந்த கருப்பு குதிரையை உனக்கு நான் விற்றேன் என்று சொன்னார். இன்கானல் முஸ்தரியரா, ஆஹா, வாங்குகின்றவர் நுகர்வோர் இருக்கிறாரே முஸ்தரி, ஆஹா, ஏற்கனவே அதை பார்த்திருக்கிறார். அதாவது அவர் சொன்ன அந்த கொராசா நாட்டினுடைய மர்சவி என்ற இடத்தில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஆடையையும், அது மாதிரி இஸ்தபிலிலே என்ற ஊரிலே இருக்கக்கூடிய கருப்பு அந்த குதிரையையும் அவர் நுகர்வோர் பார்த்திருக்கிறார். அவலதாலிக்க, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி இது வியாபாரம் நடப்பதற்கு முன்பதாகவே பார்த்திருக்கிறார். ஒஹிய, அந்த வியாபாரம் நடப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் முன்னாடி அவரோட நட்பாக இருக்கிற அந்த வியாபாரியோட அந்த வாங்குபவர் நுகர்வோர் அதை பார்த்திருந்தால் இப்ப நம்புறாரு அவரு, ஓகிய அந்த குதிரையோ அல்லது அந்த அந்த மருதவி என்ற இடத்தில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஆடையோ மிம்மாலா தகையரோ, அது மாறாதே, அப்படிப்பட்ட ஒரு வகையை சார்ந்ததிலிருந்து இருக்கும் என்று நம்புகிறார். பி முத்தத்தில் கைபத்தி காலிபன், பெரும்பாலும் இவரை விட்டு மறைந்த அந்த காலத்திலே, அந்த ஆடை அங்க போயிருச்சு, அங்க இருக்குது, அந்த இவரை விட்டு மறைந்த அந்த காலத்திலே, அது எவ்வளவு காலங்கிறது அந்த உதாரணம் ஒரு மாதம் வைங்களேன் உதாரணத்துக்கு, காலிபன் பெரும்பாலும் இவரை விட்டு மறைந்த அந்த காலத்திலே அந்த ஆடையோ அந்த குதிரையோ மாற்றம் அடையாதே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் நிலையில இவர் உறுதி கொண்டு என்ன செய்கிறார், அப்ப என்ன செய்கிறார், இவரிடத்தில் இவர் அதை வாங்குகிறார் என்று சொன்னால் ஜாஸ, இந்த வியாபாரம் ஜாயிஸாக ஆகும், இந்த ரெண்டு நிலைகளிலும் என்று ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். அடுத்து வாங்க சூரத் மஸாலா அடுத்து பார்க்கலாம். வலவ் பாஅ உர்மத ஹிந்தத்தின் வனஹ்வஹா, வலவ் பாஅ உர்மத ஹிந்தத்தின், கோதுமையினுடைய ஒரு மூட்டையை ஒருவர் விற்றார், வனஹ்வஹா, இன்னும் அந்த கோதுமையினுடைய மூட்டையை போல வேற எதுவும் தானியங்களை விற்றாலும் சரி, அதை போலுள்ள வஸ்துக்களை விற்றால் ஒஹிய முஷாஹதத்து, அந்த வாங்குபவர் ஒஹிய அந்த மூட்டையோ முஷாஹதத்து, கண்ணுக்கு முன்னால் பார்க்கப்படக்கூடிய நிலையில இருக்கும் நிலையில அதை விற்றார். வலம் யுஅலம் கைலுஹா,
அந்த மூட்டையினுடைய எடையை அறியப்படாது இருக்கும் நிலையில மூட்டை இருக்குது. எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்ணால் வாங்குறவர் பார்க்கிறார். அவு பாஅ, அது விற்கிறாரு மூட்டையை வச்சு, வாங்குறவர் அதை பார்க்கிறார். அவு அல்லது பாஅ ஷைஅன், ஒரு வஸ்துவை விற்றார். பிஉர்மதி ஃபில்லத்தின் முஷாஹதத்தின், பார்க்கப்படக்கூடிய வெள்ளியினுடைய மூட்டைக்கு பகரமாக ஒருவர் ஒரு வஸ்துவை விற்றார். இது இன்னொரு மசாயில். வேறொரு வஸ்துவை, விலை மதிப்புள்ள ஒரு வஸ்து விற்கிறார். ஆனால் எது பார்க்கப்படக்கூடிய வெள்ளியினுடைய ஒரு மூட்டைக்கு பகரமாக, ஒரு மொத்தம் மூட்டை, ஏன்னா ஒரு மூட்டைக்கு பகரமாக விற்றார். வலம் யுஅலம் வஸ்னுஹா, அந்த வெள்ளியினுடைய அந்த மூட்டையினுடைய எடை அறியப்படாது இருக்கும் நிலையில அவர் விற்றார். இந்த வியாபாரம் கூடுமா? ஜாஸ, இந்த வியாபாரம் கூடும். வதக்ஃபிர் ருயத்து, அந்த கண்ணில் அந்த மூட்டையை பார்ப்பதே போதுமாக ஆகும். வதக்ஃபிர் ருயத்துனா அந்த மூட்டையை, அல்லது அந்த கோதுமையினுடைய மூட்டையை, அந்த வெள்ளியினுடைய மூட்டையை பார்ப்பதே போதுமாக ஆகும். இது ஒரு வியாபாரம். ஏன்னா அவங்க நம்பிக்கை அடிப்படையில் வாங்குறாரு. ولا يصح بيع الأعمى ولا شراؤه وطريقه التوكيل ويصح سلمه بعوض في ذمته. இதுல இருந்து இன்னொரு மசாயில் சொல்றார். குருடர் அவர் வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்குதல் செய்து அவரிடத்துல வைக்கக்கூடாது. ஆனால் ஒரு முறை இருக்குது, அந்த முறையில் குருடர் வியாபாரம் செய்யலாம். எந்த முறை என்று சொன்னால், தன்னோடு இன்னொருவரை பகரமாக தன்னுடைய பொறுப்பு அவரிடத்துல என்ன செய்ய, வக்காலத் பொறுப்பை சுமத்திருக்கிறார். நீ பார்த்து இந்த வஸ்துவை வாங்கி விடுவா அப்படின்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைத்திருந்தால், ஒப்படைக்கப்பட்ட வக்கீலாக ஆக்கப்பட்ட அந்த வக்கீல் பார்த்து சொன்னால், இப்ப அதை நம்பலாம். அவரோட இருக்கிறார், குருடரோட வக்கீலாக அமைத்து அவருக்கு ஒரு வஸ்துவை வாங்கலாம். அதான் சொல்றார், வலா யஸிஹு பைஉல் அஅமா வலா ஷிராஉஹு, குருடர் விற்குதல் சிஹத்தாக சரியாக ஆகாது, கூடாது. வலா ஷிராஉஹு, அந்த குருடர் அந்த வஸ்துவை வாங்குவதும் கூடாது, விற்பதும் கூடாது. வியாபாரம் செய்யக்கூடாது, நுகர்வோராக இருந்து ஒரு வஸ்துவை வாங்குவதும் சிஹத்தாக ஆகாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, ஏமாந்து விடுவார். ஒத்தரீகுஹு, குருடரிடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய முறையாகிறது. அதாவது ஒத்தரீகு பைஉல் அஅமா அப்படின்னு குருடர் இடத்துல வியாபாரம் செய்வது, அது குருடர் வியாபாரம் செய்வது முறையாகிறது, அல்லது குருடர் வாங்குவது என்னுடைய முறையாகிறது. ரெண்டையும் வச்சுக்கலாம். ஒத்தரீகு பைஇல் அஅமா ஒத்தரீகு முஸ்தரி ஷை, ரெண்டும் வச்சுக்க. முஸ்தரில் அஅமா அப்படிங்கிற அந்த இதையும் வச்சுக்கலாம். அப்ப குருடர் வியாபாரம் செய்யக்கூடிய முறை, வழி, அது மாதிரி குருடர் ஒரு வஸ்துவை வாங்கக்கூடிய வழியாகிறது அத்தௌகீலு, தனக்கு பகரமாக இன்னொரு இடத்துல பொறுப்பை சாட்டுதலாக இருக்கும். தன்னுடைய இடத்துல இன்னொருவரை வக்கீலாக ஆக்குவதாக இருக்கும். வயஸ்ஸிஹு சலமுஹு, அந்த குருடருடைய அந்த வக்கீல் இடத்துல, தௌக்கீல், குருடர் யாரை வக்கீலாக ஆக்கினாரோ, தனக்கு பகரமாக ஆக்கினாரோ, அவரிடத்தில் வஸ்து ஒப்படைக்க வேண்டும் என்று தனது வக்கீலாக யாரை ஆக்கினாரோ அந்த வக்கீலிடத்தில் பொருளை ஒப்படைப்பது கூடும். அதாவது வியாபாரி இருக்கிறார, அவருடைய பொறுப்பில் உள்ள ஒரு வஸ்துவுக்கு பகரமாக அந்த குருடரால் நியமிக்கப்பட்ட வக்கீலிடத்துல அவர் யாரை பொறுப்பாளியாக ஆக்கினாரோ தன்னுடைய இடத்துல, அந்த வக்கீலிடத்தில் அந்த பொருளை ஒப்படைப்பது என கூடும், சிஹத்தாக ஆகும் என்று இதுவரை நாம் பாடத்தை பார்த்தோம். அதாவது விற்கப்படக்கூடிய பொருள் வாங்குபவர் அந்த பொருள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை போன்ற சட்டங்களை இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள அந்த விஷயங்களை அடுத்தடுத்த பாடங்களில் நாம் பார்ப்போம்.